பொழுது ஒரு கோவேரி கழுதியில ஒரு மனிதர் அங்கிருந்து வர்றார். அவர் அந்த பக்கம் வர்றார். நாங்க இந்த பக்கத்து போயிட்டு இருக்கிறோம், அந்த பக்கமா அப்படி வர்றார். நாங்க இப்படி போறோம். அந்த மனிதரை பார்த்து நான் சிரிச்சிட்டேன். ஏன்னு கேட்டா ஒரு பழைய சட்டை ஜுப்பா, தலையோட ஒட்டி போய் இருக்கக்கூடிய அப்பிய ஒரு தொப்பி, இப்படி எல்லாம் இருக்க, ரெண்டு காலையும் போட்டு இருக்கக்கூடிய கட்டை. இந்த பழைய காலத்துல காலில் வந்து செருப்புக்கு இந்த கட்டையை போடுவாங்க. அந்த மாதிரி கட்டையெல்லாம் போட்டு பார்ப்பதற்கே ஒரு தமாஷா நாள் மாதிரி, ஜோக்கர் மாதிரி தெரிஞ்சாங்க. எனவே அவர்களை பார்த்து நான் சிரித்தேன். சிரித்தது என்னுடைய வாப்பா கேட்டாங்க, என்னப்பா நீ சிரிக்கிற, என்ன விஷயம்? அண்ணா பாருங்க, ஒரு ஆள் வர்றாரு, அந்த ஆளினுடைய தோற்றத்தை பார்த்து நான் சிரிச்சிட்டேன்னு சொன்னதும் இவங்க திரும்பி பார்த்தாங்க. பார்த்துட்டு திகைச்சு போய் சொன்னாங்க, உஸ்குத், வாய பொத்துடா. என்னுடைய தந்தை என்னை பார்த்து சொன்னார், உஸ்குத், வாய பொத்து. ஹாதா சய்யிது ஃபுகஹாய் ஹிஜாஸ் அதா இப்னு அபி ரபாஹ். இவங்க யார் தெரியுமா? இந்த ஹிஜாஸில் இருக்கக்கூடிய ஃபுகஹாக்களினுடைய லீடர், தாபியுல் ஜலீல் அதா இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா. மாபெரும் நபி தோழர்களிடத்திலே ஞானம் கற்ற அற்புதமான ஒரு தாபியை பார்த்து நீ இப்படி சொல்ற, உனக்கு ஆள் தெரியாம நீ பேசாதே என்று அவர்கள் என்னை எச்சரித்தார்கள். அந்த சமயத்திலிருந்து என்னுடைய இதயத்தில் அவர்களை பற்றிய மரியாதை அதிகமாக ஆகிவிட்டது. நான் அவர்களை புரிந்து கொண்டேன். இருவரும் சந்திக்கிறார்கள், இந்த வாகனங்கள் சந்தித்துக் கொள்கிறது. என்னுடைய தந்தையும் கீழே இறங்கினார்கள், அவர்களும் கீழே இறங்கினார்கள். இருவரும் கட்டி அணைத்து முஆனகா செய்து கொண்டு சுகம் விசாரித்து விட்டு இருவரும் ஹலீஃபாவைத்தான் சந்திக்க போகிறார்கள் என்று தெரிந்ததும் சரி கைராக இருக்கும். எனக்கு என்னுடைய தந்தைக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஹலீஃபாக்கள் பலமுறை அழைத்து அதிகாரிகள் அழைத்தும் கூட செல்லாத அதா இப்னு அபி ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இப்போது நேரடியாக செல்கிறார்கள் என்று எனக்கெல்லாம் ஆச்சரியம். ஆனால் அப்படி சென்றாலும் கூட அது ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் என்று என்னுடைய தந்தையை விளங்கிக் கொண்டு எனக்கு சொன்னார்கள். அருமையான பெருமக்களே, நாங்கள் ஹலீஃபாவினுடைய மாளிகை போய் அடைந்தோம். அங்கே வாசலிலே ஒரு மனிதர் நின்றார். அவரிடத்தில் செய்தி சொல்லப்பட்டது. செய்தி சொல்லப்பட்டதும் அங்கே அத்தா வந்திருக்கிறாங்கன்னு சொன்னதும் அங்கே இருந்த ஹலீஃபா ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் வீட்டுல என்ன நிலை இருந்தாலும் எழுந்து ஓடி வந்தார். ஓடி வந்து, அத்தா நீங்களா வந்திருக்கிறீர்கள், செய்தி, வாங்க உள்ள வாங்க என்று அழைத்து கொண்டு சென்று, அவங்க உள்ள போறதுனால தான் நானும் உள்ள போனேன். யார் சொல்கிறார்? உஸ்மான் ரலியல்லாஹு உஸ்மான் இப்னு அத்தாவுல் குராசான் இவருடைய வாப்பா அத்தா சொல்றாங்க. அவங்க உள்ள போறதுனால தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. நானும் போய் உட்கார்ந்து இருந்தேன். நானும் அவர்களோட போய் உட்கார்ந்து இருந்த போது ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக் ஹலீஃபா ஒரே இடத்திலேயே அவர்களையும் உட்கார வைத்து அவர்களுக்கு அருகிலேயே தானும் உட்கார்ந்து கொண்டு, யா அப்துல்லா, யா அபா முஹம்மத், நீங்க எங்க வந்தீங்க, உங்களுடைய தேவைகள் என்ன, நீங்க சொல்லுங்க, நான் அதையெல்லாம் நிறைவேற்றி வைக்கிறேன், நீங்கள் சொன்னால் மிக சரியாக இருக்கும் என்று மிக பணிவோடு தன்னுடைய அன்பையும் வெளிப்படுத்தி அவர் சொன்னார். அப்போ அத்தா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அமீருல் முஃமினீன், அஹ்லுல் ஹரமைனி அஹ்லுல்லாஹி வ ஜீரானு ரசூலிஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மக்கா மதீனாவிலே இருக்கக்கூடிய ஹரம்வாசிகள் இருக்கிறார்களே, அவர்கள் அஹ்லுல்லா, அல்லாஹ்வினுடைய குடும்பத்தார்கள். வ ஜீரானு ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வினுடைய திருத்தூதர் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அண்டை வீட்டுக்காரர்கள். எனவே அவர்களுக்கு நியாயமான உணவுகள் சரியான வகையிலே பங்கிட்டு தரப்பட வேண்டும். அவர்களை நீங்கள் கண்ணியப்படுத்தணும் என்று சொன்னதும், சரி நாயகமே, நான் அப்படியே செய்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய எழுத்தாளரை உடனடியாக வரச் செய்து, இதை நீங்கள் எழுதிக் கொள்ளுங்கள், நாளையிலிருந்து இதை செயல்படுத்த வேண்டும் என்று சொன்னார்கள். வேற ஏதாவது இருக்குதா என்று கேட்டதும், நாம் யா அமீருல் மோமினீன், இன்னொரு கோரிக்கை இருக்கிறது. அஹ்லுல் ஹிஜாஸ், இந்த ஹிஜாஸி வாசிகள் இருக்கிறார்களே, இவங்க தான் அசுல் அரப், அரபினுடைய அசுல்கள். வகாதத்துல் இஸ்லாம், இஸ்லாத்தினுடைய தலைவர்களாக இருந்தவர்கள். தருத்து ஃபீஹும் ஃபுதூல ஸதகாத்திஹிம், உங்களுக்கு மிச்சம் இருக்கக்கூடிய சதகாக்கள் எல்லாம் இந்த மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுத்துடணும். நீங்க யாருக்கு மிச்சம் வச்சுட்டு இருக்க கூடாது, போட்டு சேமிச்சு வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. அதெல்லாம் அவங்களுக்கு என்ன செய்யுங்க, எல்லாத்துக்கும் தாராளமாக நீங்க கொடுங்க. உடனே சரி, இந்த எழுத்தாளரை பார்த்து சொன்னாங்க, யா குலாம், எல்லாத்தையும் எழுதிக்கங்க, இதையும் எழுதிங்க, இன்ஷா அல்லாஹ் உடனடியாக இதை செய்து முடிக்கிறோம். ஹல் மின் ஹாஜத்தின் வைரி தாலிக யா அபா முஹம்மத், அத்தா அவர்களே, இதல்லாத வேறு ஏதாவது தேவைகளும் ஹாஜத்துகளும் உங்களுக்கு இருக்கிறதா? நாம் அமீருல் மோமினீன், அஹ்லு சுகூர், இந்த எல்லை பாதுகாப்பு வீரர்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்கிறாங்களே, அவங்க எல்லாம் எல்லையில உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. எவ்வளவு பெரிய ஆபத்தை அவர்கள் எதிர்நோக்கி இருக்கிறார்கள். அவர்கள் ஆபத்தை எதிர்நோக்கி இருப்பதால் தான் இந்த பூமிக்கு உள்ளே இருக்கக்கூடிய, எல்லைக்குள்ளே இருக்கக்கூடிய நாம் எல்லாம் நிம்மதியாக இருக்கிறோம். எதிரிகளினுடைய பயம் இல்லாமல், விரோதிகளினுடைய அச்சம் இல்லாமல் நாம் உட்கார்ந்து அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட வேளையிலே அவர்களுக்கு வழங்கப்படக்கூடிய சம்பளங்கள், அவர்களுக்கு வழங்கக்கூடிய உணவுகள் எல்லாம் பன்மடங்காக்கப்பட வேண்டும், பரக்கத்தாக அவர்களுடைய குடும்பங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும்.
குடும்பத்தை விட்டு மனைவி மக்களை விட்டு இந்த நாட்டை பாதுகாப்பதற்காக எல்லை பாதுகாவலர்களாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களினுடைய வாழ்வு சிறப்பதற்காக அவர்களுடைய குடும்பத்தை நீங்கள் மேம்படுத்த வேண்டும், அவர்களுக்கு தாராளமாக நீங்கள் உதவ வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு உடனடியாக அதை எழுதிக் கொள்ளுங்கள், இன்ஷா அல்லாஹ் அதை நான் விரைவாக செல்கிறேன். வேறு ஏதாவது இருக்குதா என்று கேட்டதும் ஆம், அஹ்லு திம்மத்துக்கும் இந்த திம்மிகள் நம்முடைய நாட்டிலே வாழக்கூடிய முஸ்லிம் அல்லாத மக்களும் அவர்களுக்கும் முறையான பாதுகாப்புகள் வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கான உரிமைகள் என்ன இருக்கிறதோ அந்த உரிமைகளை எல்லாம் செவ்வையாக நீங்கள் செய்து தர வேண்டும். அவர்களுடைய உரிமைகள் பறிக்கப்படக்கூடாது, அவர்களுக்கு அநீதம் இழைக்கப்படக்கூடாது, அவர்களுக்கு யாரும் அட்டூழியம் செய்துவிடக் கூடாது, அவர்களுடைய திம்மத்து பொறுப்புகள் எல்லாம் பாதுகாக்கப்பட வேண்டும். அந்த அடிப்படையிலே நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும். அதற்கான உத்தரவை நீங்கள் பிறப்பிக்க வேண்டும். சரி, அப்படியே செய்கிறேன் யாபா முஹம்மத், அப்படியே நான் செய்கிறேன், நிச்சயமாக அது நடக்கும் என்று சொன்னார்கள். அதையும் குறித்துக் கொள்ள சொன்னார்கள். ஹர்மீன் ஹாஜத்தின் கைரிஹா யாபா முஹம்மத், அத்தா அவர்களே இதெல்லாம் வேற ஏதாவது இருக்கிறதா? ஆமா, இன்னும் ஒன்னே இருக்கு. இத்தகில்லாஹ ஃபீ நஃப்ஸிக யா அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். இத்தகில்லாஹ ஃபீ நஃப்ஸிக், உங்களுடைய இதயத்திலே அல்லாஹ்வினுடைய அச்சம் நிலைப்பாடாக இருக்கட்டும். வஅலம் அன்னக குலிக்த வஹதக், நீங்கள் தனிமையாகத்தான் படைக்கப்பட்டீர்கள். வதமூது வஹதக், தனிமையாகத்தான் மௌத்தாகுவீர்கள். வதுஹ்ஷர் வஹதக், தனிமையாகத்தான் எழுப்பப்படுவீர்கள். வதுஹாஸபு வஹதக், நீங்கள் தனிமையாகத்தான் கேள்வியும் கேட்கப்படுவீர்கள். வலா வல்லாஹி மா மஅக மிம்மன் தராஹதுன், இப்போது நீங்கள் பார்க்கிறீர்களே உங்களுடைய பணியாளர்கள், உங்களுடைய உதவியாளர்கள், உங்களுடைய வீரர்கள் யாரும் நாளைக்கு உங்களோடு இருக்க மாட்டார்கள் என்று சொன்னதும் அப்படியே அழுது மயங்கி கீழே விழுந்து விட்டார் அமீருல் முஃமினீன் ஹிஷாம் இப்னு அப்துல் மலிக். அந்த இடத்தை விட்டு எழுப்பி போயிட்டாங்க அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா. வாசலை நெருங்கும் பொழுது அங்கே ஒரு மனிதர் ஒரு பையை சுமந்து கொண்டு வேகமாக வருகிறார். பையை சுமந்து கொண்டு வேகமாக வந்து தருகிறார். அமீருல் முஃமினீன் தரப்பிலிருந்து தரப்பட்டது. அவங்க சொன்னாங்க, இதுல என்ன இருக்கு? தங்க காசுகள், இது எனக்கு எதுவும் தேவையில்லை. ஒமா அஸ்அலுக்கும் அலைஹி மின் அஜ்ரின் இன் அஜ்ரிய இல்லா அலா ரப்பில் ஆலமீன், இதற்காக எல்லாம் உங்களிடத்தில் நான் கூலி எதிர்பார்க்க மாட்டேன். நான் கூலி எதிர்பார்ப்பதெல்லாம் ரப்புல் ஆலமீனான அல்லாஹ்விடத்தில் தான். இந்த கூலியும் எனக்கு தேவையில்லை, கொண்டு செல்லுங்கள் என்று திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அருமையான பெருமக்களே, இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான தூய வாழ்வு வாழ்ந்தவர்கள், மனிதர்களினுடைய கரங்களை எதிர்பார்க்காதவர்கள், மனிதர்களுடைய செல்வத்தின் மீது ஆசை கொள்ளாதவர்கள், அல்லாஹ்விடத்திலேயே தன்னுடைய ஆதரவை தெரிவித்த பெருமகனாக திகழ்ந்தவர்கள் தான் சய்யிதுனா அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். ஏறக்குறைய 100 ஆண்டுகளை தாண்டி வாழ்ந்த அந்த பெருமகனார், 100 வயசை தாண்டி வாழ்ந்திருக்கிறாங்க. அவர்களுடைய இதயம் முழுவதும் இல்மும் பரிசுத்தமான அமலும் நிறைந்திருந்தது. மற்றவர்களுக்கு காட்டுவதற்காக அல்ல, அமலை கொண்டு ஏமாந்தவர்களும் அல்ல, இல்மை கொண்டு ஏமாந்தவர்களும் அல்ல, இல்மையும் அமலையும் அல்லாஹ்வுக்காக பயன்படுத்தி இந்த சமுதாயத்திற்கு தொண்டாற்றியவர்கள் தான் சய்யிதுனா அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. அவர்களுடைய இதயம் முழுவதும் பிர்ரும் தக்வாவும் நிறைந்திருந்தது. வஸக்காஹா பிஸ்ஸஹாததி பிமா ஃபீ ஐதின் நாசி வர்ரகபதி பிமா ஃபீ இன்தில்லாஹ், அல்லாஹ்விடத்திலே இருப்பதிலே ஆசை கொண்டு மக்களினுடைய கரங்களிலே இருக்கக்கூடியவைகளிலே வெறுத்து அவர்கள் வாழ்ந்தவர்கள் தான் அமீருல் முஃமினீன்கள் எல்லாம். அன்றைய காலத்திலே வந்த குலஃபாக்கள், அதிகாரிகள் எல்லாம் வாருங்கள் அள்ளித் தருகிறோம் என்று சொன்ன போது எதையும் எதிர்பார்க்காமல் இந்த தீனை வலிமைப்படுத்துவதிலேயே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னாவை இந்த பூமியிலே நிலைநிறுத்துவதிலேயே மிகவும் ஆர்வமாக இருந்தவர்கள், அதை நிலைநாட்டியவர்கள் சய்யிதுனா அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். 70 ஹஜ்ஜுகள் அவர்கள் செய்திருக்கிறதாக வரலாற்றிலே குறிப்பு பதியப்பட்டிருக்கிறது. 70 முறை அவர்கள் அரஃபாத்திலே நின்றிருப்பார்கள், சுவனத்தை கேட்டிருப்பார்கள், நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேடி இருக்கக்கூடிய அந்த பெருமகனாருடைய வாழ்வு எப்படி சிறந்ததாக இருந்திருக்க வேண்டும் என்பதை ஓரளவாவது நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. பரிசுத்தமான வாழ்க்கை, பரிசுத்தமான நடைமுறைகள், பரிசுத்தமான பேச்சு, இவைகளினுடைய மொத்த உருவமாக திகழ்ந்தவர்கள் தான் சய்யிதுனா அத்தா இப்னு அபீ ரபாஹ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. இப்படிப்பட்ட பெருமக்கள் அல்லாஹ்வுக்காகவும் அவனுடைய திருத்தூதனுடைய பொருத்தத்திற்காகவுமே அன்பிற்காகவுமே வாழ்ந்தவர்கள். இந்த தீனை அல்லாஹ் அவர்களின் மூலமாகத்தான் ஹயாத்தாக்கி வைத்திருக்கிறான், அவர்கள் வழியாகத்தான் நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறான் என்பதை நாம் புரிந்து கொண்டு அந்த பெருமக்களை இதயபூர்வமாக நேசித்து அவர்களினுடைய அந்த வழியை பின்பற்றி ஒழுகுவோமாக. எல்லாம் வல்ல அல்லாஹ் அதற்கான தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் தந்தருள் வாழிப்பானாக.
எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய